මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சில் நான் இன்று உரையாற்றுகின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசு இதுவரை இனவாதம் பேசவில்லை, வரவேற்கின்றோம். தமிழர்கள் இந்த நாட்டில் ஒரு பலமான சக்தி, இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு மனதோடு. நீதி கேட்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல் வேண்டும். ஜனாதிபதியும் நேற்றைய உரையில் குறிப்பிட்டிருந்தார், நீதி அமைச்சர் அவர்களும் தெரிவித்திருந்தார். நடந்தால் வரவேற்கின்றோம். இரண்டாவது, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை, கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் பட்டுவாகலில் சப்தகன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம். தடுப்பு முகாம்கள், கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள். பட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்குத்தொடுவாய் நோக்கியும் கேப்பாப்பிலவு நோக்கியும் பட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள். இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம், இன்னும் காணவில்லையே, அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள், தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள். கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள். பட்டுவாகல் கடற்கரை பாதையை நோக்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு சென்றவர்களை விட்டுவிட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள். பட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம். இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை. இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள். விகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள், அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிக்கும் நீதியை தாருங்கள். கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, தயவு செய்து இந்த விடயத்தில் கவனமிடுங்கள். சிலவேளை நீங்கள் நீதியை தர நீதிபதி சரவணராஜா போல் தான் உங்களுக்கும் நீதி கிடைக்குமோ தெரியாது. ஆனால் அரசை நம்புவோம். நீங்கள் இந்த விடயத்தில் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிறையில் வாடும் கைதிகள், கடந்த 2008ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆனந்த சுதாகர். கிளிநொச்சி மருதநகரை சேர்ந்தவர், 2 பிள்ளைகளின் தந்தை. ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மகசீன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மனைவி 2018 உயிரிழந்தார். இறுதி கிரியைக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டார் இவர். இறுதி கிரியை முடிந்து சிறைச்சாலை பேருந்தில் தந்தை ஏறச் சென்ற வேளை அவரது பிள்ளைகள் தந்தையின் கையை பிடித்து தாங்களும் பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரது மனங்களையும் கலங்க வைத்தது. கௌரவ நீதி அமைச்சரே, நீதியை தாருங்கள். அத்தோடு சேர்த்து சிறையில் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். அடுத்ததாக காணிகள். முல்லைத்தீவில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வன இலாகாவிடம் 2,22,600 ஏக்கர் தான் அடர்ந்த காடுகள் உட்பட இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போது 4,32,121 ஏக்கர் காணிகள் வன இலாகாவிடம் உள்ளது. மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த சிறுதானிய பயிர் செய்கை காணிகள், தோட்ட பயிர் செய்கை காணிகள், நெற்பயிர் செய்கை காணிகள், மக்களின் காணிகளை கிராம அலுவலர் அல்லது காணி உரிமையாளர்கள், பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் ஒருவரிடமும் கேட்காமல் எல்லை கற்களை போட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள் வன இலாகாவினர். அப்ப இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம்.
நிச்சயமாக இந்த காணிகளை ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්. 1 minute ப்ளீஸ். தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பாட்டில் இருந்த இந்த காணிகள் இல்லாது மக்கள் படும் துன்பங்கள் ஏராளம். நான் குறிப்பிடும் விடயங்கள் முல்லைத்தீவில் மட்டுமல்ல, மன்னார் வவுனியாவிலும் உள்ளது. தயவு செய்து இந்த நீதியை பெற்று இந்த காணியை மக்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். இன்னும் ஒரு விடயம்தான், முல்லைத்தீவில் படையினர் 100க்கு மேற்பட்ட முகாம்களில் இருக்கின்றார்கள். அங்கிருக்கும் மக்கள் தொகையின் அரைவாசிக்கு படையினர், அதாவது 2 மக்களுக்கு ஒரு படையினர். கிட்டத்தட்ட 35,000 ஏக்கர் காணிகள் படையினரிடம் உள்ளன. இதில் பெரும்பகுதி காணிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்குரியதும் குடியிருப்பு காணிகளும் ஆகும். இப்படி இருக்க நாங்கள் எப்படி பாதுகாப்பு அமைச்சின் போது அவர்களுக்கு வாக்களிப்போம்? நீங்கள் உண்மையிலேயே எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவியுங்கள், மக்கள் பயிர் செய்த காணிகளை விடுவியுங்கள். அதன் பின்பு நாங்கள் இணங்கி போகின்றோம். ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්බලම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 15ක් කාලයක් තියෙනවා. I thank you, Deputy Chairman of Committees. Madam, I wish to start by taking up the question of the government's thinking of independent prosecutor's office. You see, from the northeast there have been several cases of habeas corpus that have been filed in the Provincial High Court in Vavonia and it has been sent to the magistrate, Mullaitivu magistrate, for inquiry, and after inquiry the High Court has given order in favour of the petitioners, that is holding the military army responsible for the enforced disappearance of certain individuals. And now the AG's department that appeared on behalf of the army has decided to appeal the case. So at the moment it is before the Court of Appeal. But my point here, Honourable Presiding Member, and I'm glad that the Honourable Minister is present, is that if the Court of Appeal holds with the petitioners, then again it falls on the Attorney General's department to prosecute those officials. And it is the view of all those professional lawyers, counsel who have been appearing for similar cases, that there is a major conflict of interest where the AG's department, that is the primary lawyer for the state, for the armed forces, then also is asked to go against the state in cases such as this. So there is very obviously there is a